அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கிடாரங்காய் ஊறுகாய் அன்னைக்கு போட்டிருந்தேன் பாருங்கள். அதே மாதிரி அன்னைக்கு பச்சையாக வதக்கிட்டு போட்டிருந்தேன். இன்றைக்கி வேக வச்சு போடுறேன் ஊறுகாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், 1.5 கிலோ கிடாரங்காய் தண்ணியில் வேக வைக்க போகிறேன். வெந்தோடனே இதை நல்லா நைஸாக அரைஞ்சி மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த கப்பால் 3/4 கப்பு கடுகு, 3/4 கப்போட கொஞ்சோண்டு குறைச்சிக்கிட்டு வெந்தயம், 50 கிராம் காரப்பொடி, மஞ்சத்தூள் 20 கிராம். இப்போ இந்த கடுகை இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு வெறும் எண்ணெய் சட்டியில் வறுக்கணும். அளவுக்கு வெந்தயம். இப்போ கடுகு வெடிக்குது பாருங்கள். வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கணும். அதோட இந்த வெந்தயத்தையும் போட்டு சேர்க்க வறுக்கணும். சகந்துடுச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. தண்ணியை ஊற்றக்கூடாது. அடுப்பில் வானலியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும். 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50 புளி ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி. மஞ்சத்தூள் ஒரு 30 கிராம். காரப்பொடி ஒரு 30 கிராம். மஞ்சத்தூள் ஒரு 20 கிராம். பெருங்காயத்தூள். கடுகு வெந்தயப்பொடி அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பு இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுகு ஒரு புடி அளவு கடுகை போடுவோம். வெடித்தோடனே பெருங்காயத்தூள் போடுவோம். இப்போ பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து இந்த எண்ணெயில் இந்த அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் போடணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த புளித்தண்ணி மட்டும்தான் எண்ணெயிலே வேக விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மஞ்சப்பொடி. அடுத்தது காரப்பொடி. இப்போ இந்த கடுகு வெந்தயப்பொடியை அதில் தூவிடணும். 20 கிராம் கடுகு அதை பொடி பண்ணிக்கணும். 15 கிராம் வெந்தயம் அதையும் பொடி பண்ணிக்கணும். இதில் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்ற 50 கிராம் புளியை போட்டு கரைச்சி திக்காக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன். இதில் பாதி வெல்லத்தை போட்டுக்கணும். இந்த கிடாரங்காய் தொக்கில் இனிப்பு, புளிப்பு, உரப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கும். பித்தம், மயக்கத்துக்கெல்லாம் இது சூப்பராக இருக்குங்க. இந்த கிடாரங்காய் தொக்கை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். தேவையான அளவு வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் இன்னும் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம், நிறையா ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் கக்கி வரும். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே எழும்புது பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் சுற்றிலும் வருது பாருங்கள். நல்லா கிண்டிக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். கிடாரங்காய் தொக்குங்க ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு 50 பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சரியாயிடுங்க.
இது ஆற வச்சு பேக்கிங் பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி மிதக்குதுன்னு, மேலே எழும்பி வருது பாருங்கள் எண்ணெய் எப்படி, எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள். அதனோட ஊறுகாய்க்கு அதோட மவுஸ் என்னன்னாங்க எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். இங்கே பாருங்கள் ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். ஊறுகாயில் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கிடாரங்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுங்க. ஆற வச்சு இதை டப்பியில் அடைச்சிக்கிறேன். அளவுக்கு எண்ணெய் தெப்பமாக நிற்கிது பாருங்கள், அழகாக பிரிஞ்சு. பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி 50 பேர் கேட்டிருக்காங்க பேக்கிங் பண்ணணும். ஒரு சகோதரிங்க 1/4 கிலோ வேணும்னு கேட்டிருக்காங்க ஊறுகாய். இதில் 1/4 கிலோ அனுப்பிவிட போகிறேங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, முதலமைச்சர் பேசணும். சம்பந்தப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது கட்சி சார்ந்தவங்க 400 கிராம் இருக்குது. இந்த குற்றங்களை தடுப்பதற்கு ஊறுகாலாம் வெளியூருக்கு போகுதுங்க. அடிப்படையில் இந்த விஷயம் அப்படின்னா ஒரே தான் விஜயண்ணா வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணி சில பெண்களை வச்சு பேச வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தா விஜயண்ணா